விஜய் வந்து ஒரு பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்ட உடனேயே வந்து அவர் எல்லாருக்குமான பொதுவானவர் அல்லன்னு நீங்கள் குறிப்பிடுறது சரியான ஒரு விமர்சனம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் வந்து சொன்னேன், விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் கூட இந்தியா முழுவதும் கொண்டாடுகின்ற திருவிழா. தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த விநாயகர் சதுர்த்தி விழா, அவர் கட்சி ஆரம்பித்து வந்த முதல் விழாவாக கூட இந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்தது. அந்த விழாவில் அவர் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் வாழ்த்து சொல்லவில்லை. அதற்கு மாறாக இன்னொரு அந்த கொள்கைக்கு புறம்பாக இருக்கின்ற அல்லது ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாளில் போய் அவர் மரியாதை செய்யிட்டு அது அவருடைய விருப்பம், அதில் நம்ம யாரும் தலையிட போடல. ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும்? பொதுமக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் வந்து ஒரு சாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. விஜயோட மாநாட்டுக்கு இடம் கொடுப்பதில், தேதி ஒதுக்குவதில் இதில் வந்து பலவிதமான கெடுபிடிகள், இது வந்து ஒரு மாநாடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுங்கிற பயம் இருக்குங்கிறாங்க. உண்மையாக அந்த பயம் இருக்கிறதா தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து வேறு எந்த கட்சிகளும் வளர்ந்து விடக்கூடாது, எந்த கட்சியும் வரக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி ஜனநாயக ரீதியில் அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் மாநாடு நடத்துவதற்கு அது அவருடைய உரிமை. அதில் பர்மிஷன் கேட்டால் அவருக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் வந்து என்ன, இது வந்து ஒரு ப்ராசஸ், அனைத்து கட்சிகளுக்குமே கொடுக்குறது. இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக கூட அதை சர்ச்சைக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு நடிகர் அரசியல் கட்சியை தொடங்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் இதை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? விஜயோட அரசியல் வருகை இப்போ தான் அவர் வந்திருக்கிறார், கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் போக போக தானே தெரியும் அவருடைய. இப்போ தான் முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி நான் இப்போ சொன்னேன், விநாயகர் சதுர்த்தி இதை எடுத்துக்காட்டு சொன்னேன் நான். இன்னும் எத்தனை கோணல்கள் போவார் அல்லது நேராக போவார் என்பது போக போக தானே தெரியும். பாஜக சைடு வருவாரா? அண்ணா, உங்களுடைய அனுமானத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. சார், திருப்பதி லட்டு தொடர்பாக இப்போ ஒய்எஸ்ஆர்சிபியோட தலைவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு சார் பிரதமருக்கு. இது எல்லாமே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இன்டென்ஷன்ஸ் தான், மோர் இன்டென்ஷன்ஸ், இதில் எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதை பற்றி வருமா? இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்த தரமான லேப், அந்த லேபில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த டெஸ்ட்டில் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பக்தர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஆந்திரா அரசாங்கம் ஒரு சரியான முடிவை எடுத்து சரியான நேரத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ஆட்சியில் ஏற்கனவே பல கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் மாற்று மதத்தினரெல்லாம் கூட அதில் ட்ரஸ்டிகளாக நியமித்ததுனால தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. கோயில்களில் பக்தர்களுடைய மனசு புண்படும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு இப்போ இருக்கிற டிடிபி அரசாங்கம் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலையிட்டு உரிய ஒரு நியாயத்தையும் உரிய ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள்.